பெஸ்டோ பிரமா உள்கணக்கு வெளிக்கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறை அதிகாரி டிஜிபி நியமிச்சிருக்கான். இப்போ இந்த டிஜிபி உள்ள கணக்கை பிடிக்காரு. ஒவ்வொரு மாநிலத்தில் கொடியை தூக்கினவன் எத்தனை பேர் செத்துருக்கான் அந்த கணக்கு வரணும். சரியா? மாநிலத்தில் இப்போ பலபற்றையாக இருக்கானா கொடியை தூக்கி ஆட்டுவான். பலபற்றை மெயின் சுவிட்சுனா மெயினாக இருப்பான். இப்போ தமிழ்நாட்டில் 2 கட்சிக்காரன் இப்படி ஆட்டுதான் ஓட்டுதான். 2 கட்சும் அண்ணா திமுக அதே மாதிரி அடுத்த மாநிலம் அடுத்து கேரளா இலங்கை சொல்லணும். இலங்கையெல்லாம் முடிச்சிட்டாரு. இலங்கை இன்னும் அடுத்து தட்டும் தடுமாறியாக தான் போவோம். அந்த கணக்கு வரையில் தான் இவர் கொடுப்பார். ஒழுங்காக விவசாயம் பண்ணி தின்னுட்டு போ அப்படின்னு. அது ஒவ்வொரு நாடாக அடிக்க நொறுக்கி போடுவார். நொறுக்கி சின்னாமடாமல் ஆக்கி போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சு நடங்கன்னா தெரிஞ்சுட. மானிட பேவும் பொண்டாட்டி புள்ளியெல்லாம் நாக்கை போட்டு நல்லா நக்குத. அந்த மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். குடும்பமே நல்லா அதை நீ நினைக்கலடா. செத்த பேய் பேப்பரை வச்சு பூமி அழிக்க வந்த முட்டா பேயலாம் அம்புட்டோம். உலக நாடு தாய்ந்தியா நாடு தமிழ் நாடு. புரிஞ்சிக்கோ. போட்டார் கணக்கு. என்னென்ன தப்பு நடந்திருக்கு. இல்லை மதுரையில் தேவையாடா? ஏலே கார்த்திகை தீபம் செடி புளுத்தி அவனை தான் கணக்கு முடிச்சாச்சு. பொத்தி போய் வேலையை பார்த்து தின்றா. விவசாயம் பண்ணி தின்றா. காமுட்டா குயிமனுகளா. இல்லை எந்த கோயில் எல்லாமே பூட்டிடுவார். நீதிமானாக உட்காந்துருக்காரு. நீதித்துறையாக உட்காந்துருக்காரு. நீதி விசாரித்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீதி அரசர் தப்பு கணக்கு எல்லாம் வெளியே எடுத்து திரையுலோகத்தில் பிட் பண்ணி ஏற்றி வச்சுட்டாரு. புரியுதா இல்லையா? அம்புட்டு பேர் உள்ளே போயிடுவா. ஒழுங்காக போய் பூரா அங்கங்கே எதுக்கு ஆடுதான் வேலை சொல்லி இல்லாமல் இப்படியே மேவட்டமாக உடம்பை காட்டிக்கிட்டு 2 சாமியார் பேலை மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை சாமியார் பேலாம் போங்கடா உழைச்சி தின்னுங்கடா. கண்டார ஓலிமனுக்கு 3 வேளைக்கு திங்க அந்த அந்த கொழுப்புல ஆடுதான். மதுரை தேவையா? அதுக்கு தான் மதுரை பிடிக்காரு. மதுரை சென்னை மெட்ராஸ் உள்கணக்கு வெளிக்கணக்கு காவல்துறை அதிகாரி பூரா சேர்த்து எடுத்து வச்சிரு. ஒன் டோட்டல் உள்ளே இருக்கா. இப்போ நடிகர் ஒருத்தன் இப்போ கொன்னான்ல கரூரில் அதெல்லாம் கணக்கு இருக்கா இல்லையா? அந்த கேள்வி வரும். அந்த நேரம் 41 பேரை கொன்னானா? அந்த 41 பேரை கொன்னதுக்கு அவனை அப்படியே நடிகர் தூக்கி உள்ளே கொண்டு போய் ஏற்றி போடுவார். சேர்த்து அதில் தான் நடிகர் பூரா உள்ளே மாட்டுவான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு செக்ஷன் பிரிவில் மாட்டி உள்ளே இருக்கான். அந்த பிரிவில் உள்ளே தூக்கிடுவார். நடிகர் மாட்டியிருக்கான். நடிகர் ஒட்ட போயிடும். இப்போ நடிகர் கொடியை தூக்கியிருக்கான். ஒட்ட போயிடும். அதே மாதிரி நடிகர் பூரா அமைச்சராக உட்காந்துருக்கான். ஒட்ட உள்ளே போயிடும். இதுதான் கணக்கு. புரியுதா இல்லையா? அம்புட்டு சேட்டை பண்ணி நாசம் பண்ணி வச்சுருக்கா. பிடிச்சி குண்டை கசக்கி விட்ருவார். புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சு நட. இருக்கிறதுலே கவர்மெண்ட்டு வானரப்பட இராணுவ பட வீரர்கள் உள்ள அது கடவுளுடைய படைகள். அதவே உள்ளே வரவிடாத அளவுக்கு வெளியில் உள்ள ஊரா அரசியல்வாதி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய தப்புக்கு மேலே தப்பு. அதான் உள்கணக்கு வெளிக்கணக்கு. உள்கணக்கு காவல்துறை ஏற்றியாச்சு. நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்குது. இப்போ வெளிக்கணக்கை தோண்டி எடுக்கையில் தான் 100க்கு 100 உள்ளே மாட்டுவான். இதுதான் கணக்கு. எப்பா காவல்துறை அதிகாரி இருக்கான். 10,000 கோடி என்ன பார்க்கான் ஏது பார்க்கான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீதிமன்றம் கோர்ட்டிலே கொடுக்கணும். நீதிமன்றமாக நீ நடத்தணுமா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன் நீதிமன்றம் மாதிரி தானே உட்காந்துருக்கேன். அதானே பயப்படாமல் போகிறான். காவல்துறை அதிகாரியெல்லாம் ஆடு மாடு கோழி பறவைகள் வனத்துறை சட்டமும் காவல்துறை சட்டமும் 2 கையில் இருக்குது. ஆடு மாடு கோழி பறவை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் தேடி பார்த்து எங்கேயா போய் அடிச்சியா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். பார்த்தியா? வாயில்லாத ஜீவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது. உனக்கு மானிட பேலுக்கு உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவுங்கிறதே இல்லை. சப்புன்னு திங்கத்தான் தெரியுது. அந்த பாவத்தை கர்ம வினையை நீ 1000க்கு 1000 சேர்த்து வச்சுருக்கா. இந்த காவல்துறை அதிகாரி பூரா 1000க்கு 1000 சேர்த்து வச்சுருக்க. உன் குடும்பம் நல்லா இருக்கா? கை கால் வராமல் கிடக்கு, கண்ணு தெரியாமல் கிடக்கு, ஒரு பக்கம் கோணலாக கிடக்கு. அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. பாவத்தை செய்யாத. சரியா? பாவத்தை செய்யாத. இப்போ காவல்துறை கணக்கு முடிச்சிட்டாரு. இனிமேல் என்ன? அந்த கணக்கை தோண்டி எடுப்பார். கம்ப்யூட்டர் கணக்கில் எடுக்கல பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் அடுத்து புயல் எடுக்கார். சென்னை மெட்ராஸும் கொண்டாரோலியுமோ நாடிக்கிட்டாலே தான் அரசியல்வாதி தூக்கி போட்டு மீச்சு போடுவார். முக்கால் சத்தியம் பெஸ்டோ பிரமா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர் கேட்டுக்கோ. நீதி வச்சரிச்சு கோர்ட்டார் ஆண் பெண்ணு கேட்டுக்கோப்பா. தமிழ்நாடு டு டெல்லி டு தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம். காவல்துறை கணக்கு உள்கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் உள்ளே இருக்குது. வெளிக்கணக்கு இப்போ தோண்டி எடுக்கார். வெளிக்கணக்கு எவ்வளோங்க? இப்போ அதை எடுக்கணும்ல. அது யார் எடுப்பா? இதுதான் வானரப்படை கொடுத்து எடுப்பார். முக்கால் சத்தியம்.